இந்தாப்பா. இதா அப்படி. டிஃபன் இருக்குங்களா? சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படிங்களா? இருங்க பார்க்குறேன். உங்களுக்கு பரோட்டா வேணுங்களா? வேணுமா? சரி. 5 பரோட்டாவும் கட்டுங்கம்மா பார்சல். அவங்க கேட்குறாங்க. காசு பத்தாச்சு பார்த்துக்கலாம். ஹலோ பாஸ், 5 பரோட்டா 100 ரூபா ஓகேவா? சரிங்க. இந்தாப்பா. இப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க. பூக்கடைக்காரனோட 5 நிமிஷம் இருந்ததுக்கு பரோட்டாவை கை மாற்றி விட கற்றுக்கிட்டீங்களே ஜி. சூப்பர் ஜி. காலேஜ் சொல்லி கொடுக்காதெல்லாம் இந்த பிளாட்ஃபார்ம் சொல்லி கொடுக்குது ஜி. எங்கிருந்தா வரானுங்களோ? நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா தூரத்துல ஒரு ஒளிவட்டம் தெரியுது. தெரியும் தெரியும். சாப்பிடலாம். பாரி, மகா. நல்லா இருக்கியாடா? நீங்க ஜி சரி, அவருக்கு நீ எங்கடா தெரிஞ்சவங்க இங்க? போல இருக்கு ஜி. நான் தான் உங்ககிட்ட இருக்கணும். எங்க பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஆஸ்பத்திரிக்கு வந்தோம். இவன் பாரி, ஸ்கூல்ல என் கூட ஒன்னா படிச்சவன், எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட். ஏண்டா? ஏய், ஏன் வாடா வாடன்னு கூப்பிடுற? அவனை எப்பயுமே நான் அப்படிதான் கூப்பிடுவேன். ஏண்டா? குழந்தைக்கு என்ன? அவனுக்கு சின்னதா கட்டி மாதிரி வந்துச்சு. நாங்களும் எங்கெங்கேயோ காமிச்சோம். கடைசியில கேன்சர்ன்ட்டாங்க. நாங்களும் எத்தனையோ ஆஸ்பத்திரி டாக்டர்னு பார்த்துட்டோம். நல்லா தான் இருந்தான். அப்புறம் மறுபடியும் அதான் இங்க இலவசமா இதுக்கு வைத்தியம் பார்க்குறாங்கன்னு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. அதான் காமிச்சிட்டு போலான்னு வந்தோம். அட்ரஸ் எங்க அந்த மெசேஜ் இவங்கிட்ட கொஞ்சம் காமிங்க. யசோதா ஹெர்மோட்டாலஜி நம்பர் 109 அண்ணா நகர் 78 திருவான்மியூர் ரோடு. ஜி ஜி திருவான்மியூர் பின்கோடு என்ன? 41ன்னு நினைக்கிறேன். இந்த அட்ரஸில் 102ன்னு போட்டிருக்கு. அதில் ஃபோன் நம்பர் போட்டிருக்காங்களே, பேசுனீங்களா? போட்டேன், ஆனா போகல. 2 நம்பருமே போகலையா? ப்ரோ ஃபேக் மெசேஜ் ப்ரோ. இந்த அட்ரஸ் பொய்யா? மெசேஜை நம்பி இவ்வளோ தூரம் வந்திருக்க வேண்டியதில்லை. சொன்னேன் தம்பி, இவ தான் கேட்கல. மனசு கேட்கலடா பாரி. இந்த மாதிரி பொய் சொல்றதுனால யாருக்கு என்ன லாபம்? என்ன பண்றது? என்ன பண்றது, ஊருக்கு கிளம்ப வேண்டியதுதான். வந்ததும் வந்தாச்சு. ஒரு நாள் சென்னையை சுற்றி பார்த்துட்டு போகலாம்ல. அது கோயில் குளத்துக்காவது போயிட்டு போகலாம்ல. சாமியெல்லாம் போயிடா. டீக்கு காசு இருக்கா? அவங்க கிட்ட வாங்கின காசே இருக்கு. அம்மா இது வேணாம். என்னடா பண்ணிட்டு இருக்க? சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன். சினிமாவில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல? ஆனா நீ ஜெயிச்சிருவடா. கவிதை நல்லா எழுதுவான். இப்பயும் கவிதைலாம் எழுதுறியாடா? ஆனால் அப்படியே வண்டியை கொஞ்சம் ஓரமாக நிறுத்துங்க.
200 ம் இறங்கு. பார்த்து இந்தாங்கண்ணே. $800 சார். சரி. சார் ஐடி ப்ரூஃப் இருக்கு. ம் சார் 3rd floor. சரிங்க. தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு ஊருக்கு போகலாம். மகா ம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் கிளம்புறேன். உன் மொபைலில் என் நம்பர் டயல் பண்ணியிருக்கேன், ஏதாவது ஒன்றா கால் பண்ணு, இங்கே பக்கத்தில் தான் இருப்பேன். சரிடா. என்ன ப்ரோ ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கீங்க? எப்படியாவது குழந்தைய காப்பாற்றிடலான்னு வந்திருப்பா. இப்படி பொய்யா ஒரு மெசேஜை கிரியேட் பண்ணுறதுல யாருக்கு என்ன லாபம்? இங்கே லாபம் இல்லாமல் எதுவுமே நடக்கிறதில்ல ப்ரோ. இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் வேலை வெட்டி விட்டுட்டு பண்ணுறது இல்லை ப்ரோ, வேலையே இதுதான் பண்ணுறது. இன்னும் சொல்லணுன்னா 4-5 மாதம் நான் கூட இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். இதை பிடிசிம்பாங்க, அதாவது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் செல். ஒவ்வொரு பெரிய பெரிய கம்பெனிக்கு பின்னாடியும் இப்படி ஒரு அண்டர் கிரவுண்ட் ஒர்க் போயிட்டு இருக்கும். இவங்க வேலையே தங்களோட ப்ராடக்டை கஸ்டமர்ஸை அதிகமாக யூஸ் பண்ண வைக்கிறது தான். உதாரணத்துக்கு ஒரு பேஸ்ட் எடுத்துக்கிட்டா, சாதாரணமாக ஒருத்தன் அதை 30 நாளுக்கு யூஸ் பண்ணுறான்னா அதோட வாயை கொஞ்சம் அகலப்படுத்தி யூஸ் பண்ணா அது 20 நாளில் காலியாயிடும்ல. அந்த மாதிரி படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், யூஸ் பண்ண தெரிஞ்சவன் தெரியாதவன், புருஷன் கையில் ஒன்று, பொண்டாட்டி கையில் ஒன்று, புள்ள கையில் ஒன்றுன்னு எல்லார்கிட்டையும் 500 ரூபாய்க்கு பொடி, 1000 ரூபாய்க்கு பொடின்னு மொபைலை கொடுக்கறது என்ன சோசியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கா? இல்லை ப்ரோ, எல்லாமே பிஸ்னஸ். நெட்டை ஆன் பண்ணி இயற்கை விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு உள்ளே போனால் பிரபல நடிகைன்னு அந்தரங்க காட்சிகள்னு அறகுறையாக ட்ரெஸ்ஸை போட்டு ஒருத்தி நிற்பா. சாமியாரின் அர்த்தராத்திரி அல்லோல கல்லோலம், ஃபாதரான ஃபாதர்னு அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். சி, இதெல்லாம் போய் மார்ஃபிங் பண்ணுதுன்னு முடிவு பண்ணுற நேரத்தில் ஒரு மெசேஜ் வரும், உங்கள் நெட் பேலன்ஸ் காலின்னு. இதில் வாட்ஸ்அப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ப்ரோ. மக்கள் கிட்ட இருக்கிற அனுதாபத்தையும் மனிதாபிமானத்தையும் காசாக்குறது. கைக்கு கிடைச்ச ஏதாவது ஒரு குழந்தையோட போட்டோவை போட்டு, இந்த பிக்சர்ல பாக்குற இந்த குழந்தைக்கு ஹார்ட்ல ஓட்ட இருக்குங்க. இது சரியில இருந்து பேசுறேன். என் வீட்டு ஹவுஸ் ஓனர் என்ன ஹவுஸ் ஐ லவ் யூ அம்மா, ஐ லவ் யூ அம்மா, ஐ லவ். இப்போ நாங்கள் அனுப்பியிருக்கிற இந்த ஃபோட்டோ யாரும் விளையாட்டை எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு சாய்பாபா பர்த்டே. நீங்க ஓம் சாய்ராம் கிட்டத்தட்ட 1500 பேர் குழந்தை கடத்துறவங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. உங்களுக்கு வர்றது பூராவே நன்மையாக வந்து சேரும். ஒரு தமிழனா இருந்தால் ஷேர் பண்ணுங்க. கீழ இருக்க அட்ரஸ் அந்த மொபைல் நம்பருக்கு கால் உங்களுக்கு பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. ஜெய் நாகம்மா. ப்ளீஸ் ஷேர் திஸ் மெசேஜ். என்னை இங்க இருந்து காப்பாத்துங்க. ஷேர் பண்ணுங்க 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 ப்ளீஸ். உங்க கால்ல கூட விழுறோம். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அப்படி இப்படின்னு விதவிதமா பொய்ய சொல்லி அதை டைப் பண்ணி எடிட் பண்ணி அதை ஒரு ஃபேக் ஃபேஸ்புக் ஐடி மூலமா அதிகமா ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வச்சிருக்கிற அக்கௌண்ட்ல ஷேர் பண்ணுவாங்க. அது இப்படிங்கிறதுக்குள்ள தீயா பரவும். அது அங்கிருந்து அப்படியே வாட்ஸ்அப் தாவும். வந்த மெசேஜ் உண்மையா பொய்யா, யார் அனுப்புனது, இதுல பயனடைய போகுது யாரு, பாதிக்கப்பட போகுது யாருன்னு எதை பத்தியும் கவலைப்படாம அதிகமா செலவு இல்லாம கர்ணராயிடலாங்கிற நினைப்புல 10 பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க. அந்த 10 MB 100 MB ஆகும், 100 1 GB ஆகும், GB TB ஆகும், பெட்டாபைட் ஜெடாபைட்னு வளர்ந்துகிட்டே இருக்கும். ஜி, நீங்கள் சொல்கிறதா உண்மையா? அத்தனையும் உண்மை ஜி. அதில் தான் நானும் என் ஃப்ரெண்ட் முனீஸ்வரியும் 4-5 மாதம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அவள் என்னை விட டேலண்ட்டு. அவகிட்ட கேட்டா இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவா. நம்ம நாட்டில் இன்னைக்கு டேலண்ட்டுக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதா ப்ரோ? இதை யார் கிரியேட் பண்ணாங்க, யார் அப்லோட் பண்ணாங்கன்னு எதுவும் தெரியாது. சினிமாவுக்கு சென்சார் போர்டு இருக்கிற மாதிரி டிவி, பத்திரிக்கை, நியூஸ் பேப்பர் எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. ஆனால் இந்த கருமத்துக்கு தான் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. டைரக்டாக பப்ளிக்கை ரீச் பண்ணுற மீடியா ப்ரோது என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம்.
நம்ம சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். நானும் நினச்சேன் பண்ணுறோம். அந்த பூக்கடைக்காரனுக்கு ஏத்தாப்புல ஒரு கடையை போடுறோம். நமக்கான மார்க்கெட் இது இல்லை, கேகே நகர். நடக்க போகிற எலெக்ஷனில் பிரச்சாரம் முடிஞ்சிச்சுன்னு போஸ்டர் ஓட்டினவன், பேனர் கட்டினவன், கோஷம் போட்டவன், கோலம் போட்டவன், மைக்கை பிடிச்சவன், காக்கா பிடிச்சவன், பிரியாணிக்கு வந்தவன், பைசாக்கு வந்தவன், அவன் இவன்னு வாங்கி தின்ன எல்லாருமே நேற்று நைட்டோட தூங்க போயிருப்பான். கோடிக்கணக்காக வாரிக்கோட்டம் தூங்க போயிருப்பான்னு நினைக்கிற? காசு வாங்கினவன்லாம் ஓட்ட போட்டுருவானா இல்லை காலை வாரிடுவானா? கடைசி நேரத்தில் எதிர்கட்சிக்காரனுக்கு கூட்டம் அதிகமாக இருந்தது. கருத்து கணிப்பு வேற நமக்கு ஆப்போசிட்டாக சொல்லுது. ஒருவேளை இந்த எலெக்ஷன் தோத்துட்டா போட்ட காசெல்லாம் போயிடுமேனு ஒரு கட்சிக்காரன். இப்படி ஒவ்வொருத்தவனுக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இங்கே தான் நம்ம கடையை விற்கிறோம். எப்படி? கடையில் இருக்கிற தேங்காய் அடுத்து வழியில் இருக்கிற பிள்ளையாருக்கு உடச்சிட்டு நான் நல்லா இருக்குன்னு வேண்டிக்கிற மாதிரி. ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா? நேரம் கெட்டு போச்சுன்னா யானை மேலே போனாலும் நாய் கடிக்கும்பாங்க. ஏற்கனவே பிளாட்பாரத்துக்கு வந்துட்டோம். அப்போவே அந்த ஹவுஸ் ஓனர் சொன்னான். எங்கள் வீட்டில எல்லாம் சென்சிட்டிவ் டைப்பு. ஏதாவது போலீஸ் கிளீஸ்னு லாக் ஆகிட்டோம், அவ்வளவுதான், முடிஞ்சுது. யார் உசுரோடையே பார்க்க முடியாது. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. இது ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் மாதிரி. கஸ்டமரை நம்ம மீட் பண்ண போகிறதே இல்லை. எங்களுக்குள்ள எந்த ஒரு டைரக்ட் டீலும் இருக்க போகிறதில்ல. இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. காலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி குப்பமேட்டுக்கே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நமக்கும் குப்பமேட்டுக்கு ரொம்ப தூரம் இல்லை, விட்டால் ஒரே அடியாக கூட்டி தள்ளிடுவாங்க. இங்கே பசிக்காக சாப்பிட்ற ஒரு கூட்டம், ருசிக்காக சாப்பிட்ற ஒரு கூட்டம் இருக்குன்னு தான் தெரியும். இந்த ரெண்டையும் தாண்டி செத்துறக்கூடாதுன்றதுக்காக சாப்பிட்ற ஒரு கூட்டம் இருக்குன்றதே மறந்துட்டாங்க. வயிறு முட்டை பிரியாணியை சாப்பிட்டுட்டு பீடாவை மென்னுக்கிட்டு அப்படியே சோபாவில் சாஞ்ச மென்னிக்கு படுத்துக்கிட்டு என்னதான் இருந்தாலும் பழைய சோறும் பச்சை மிளகா மாதிரி டேஸ்ட் வரதில்லை அப்படிங்கிறதெல்லாம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் வாயை பார்க்குறவனை ஏமாத்துறதுக்காக மனுஷனுக்கு மனுஷனே பண்ண துரோகம். இதில் பழைய சோறு டேஸ்ட்டா பிரியாணி டேஸ்ட்டாங்கிறத சாப்பிட்டு பார்த்து நம்ம டிசைட் பண்ணுவோம். இப்போ நம்ம முன்னாடி திறந்து கிடக்குது ஏடிஎம் மிஷின் இல்லை, ரிசர்வ் பேங்கே திறந்து கிடக்கு. ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு பிஸ்னஸ். நம்ம புத்திசாலின்றதை நிரூபிக்கிறோமோ இல்லையோ, முட்டாள் இல்லைன்றதை நிரூபிச்சே ஆகணும். சரி, ட்ரை பண்ணுறேன். சொல்லு மகா. காலையில் 8 மணிக்கெல்லாம் ஊருக்கே ஸ்ட்ரெயிட்டாக பஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் ரூம் காலி பண்ணிட்டு கிளம்புறேன். மகா, ரூமை காலி பண்ண வேணாம், நான் வரேன்.